नमो नमः श्री गुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्राविमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवभावं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युस्तं नमामि गजाननं दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति 15th ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. So next 3 ஸ்லோகம்ஸ்ல ஞான ஸ்வரூபமான இருக்கிற அம்பாளை பத்தின டிஸ்கிரிப்ஷன். ஓகே. शरज्योत्स्ना शुद्धां शशियुतजटाजूटमकुटां वरत्रासत्राण स्फटिकघुटिका पुस्तककरां सकृन्नत्वा नत्वा कथमिव सतां सन्निदधते मधुक्षीरद्राक्षा मधुरिमधुरीणा फणितयः. மீனிங் பார்த்துடலாம். Lakshmi, excuse me. 16th slogam. 15. 15. शरद ज्योत्स्ना शुद्धाम. Okay, sure. Thank you. சரி மாமி. ஓகே. சோ இது வந்து ஆதி மகா சரஸ்வதினு சொல்ற அந்த அம்பாளுடைய ரூபத்துடனே டிஸ்கிரிப்ஷன். ஓகே. அதாவது பிரம்மாவுடைய பத்னி சரஸ்வதி இஸ் அ எவல்யூஷனரி ஃபார்ம். தேவி மகாத்மியம் என்ன சொல்றதுன்னா, பராசக்தி இருக்கா, ஆதிசக்தி மூல பிரகிருதி, பேசிஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி, சோர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. ஈஸ்ட் ஏஷியன் ட்ரெடிஷன்ஸ்ல சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அத நம்மளுடைய பார்லன்ஸ்ல எப்படி சொல்லுவோம், ஆதிசக்தி. ஸோ தேவி மகாத்மியம் என்ன சொல்றது, இந்த ஆதிசக்தி அப்படிங்கிற அவள்கிட்ட இருந்து 3 குணங்களுக்கு ஏத்த மாதிரி 3 ஃபார்ம் வந்தது. ஆதிலக்ஷ்மி, மகா சரஸ்வதி, மகாலட்சுமி. சாரி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகாகாளி 3 ஸ்வரூபம் வந்தது. இந்த மகாலட்சுமி ஸ்வரூபத்துல இருந்து விஷ்ணு பத்னியான லக்ஷ்மியும் பிரம்மாவும் தோன்றினார்கள். இது வந்து ரகசிய திரயத்துல வருது. இது ஆக்சுவலி ரகசியம். சோ அவ 2 பேரோட கலரும் ரெட்டிஷ் இன் ஹியூ. ஓகே. மகா சரஸ்வதி கிட்ட இருந்து மகாவிஷ்ணுவும் பார்வதியும் தோன்றினார்கள். அதனால்தான் அம்பாளையும் மகாவிஷ்ணுவையும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்லுவா.
ஓகே, இவா ரெண்டு பேருடைய கலர் வந்து அந்த சம்டைம்ஸ் ப்ளூன்னு சொல்லுவா, சம்டைம்ஸ் கிரீன்னு சொல்லுவா, ஷியாமள வர்ணம்னு சொல்லுவா இல்லையா, ப்ளூவிஷ் கிரீன். அதுக்கப்புறம் மகா காளி கிட்ட இருந்து வந்தவா சிவனும் சரஸ்வதியும் ரொம்ப ஆஷ் கலர்டா இருப்பா, வெளுப்பு வர்ணம்னு சொல்வாள்ல, விபூதியோட கலர். சோ அந்த மகா சரஸ்வதின்னு சொல்றா இல்லையா, அந்த ஆதி மகா சரஸ்வதி ஃப்ரம் ஹூம் பார்வதி அண்ட் சாரி பார்வதியும் மகாவிஷ்ணுவும் தோன்றினார்கள்னு சொல்றால, அந்த மூல ஃபார்ம் வந்து இந்த ஸ்வரூபம். புரிஞ்சுதா இப்ப நான் சொன்னது? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இல்ல? ஆதிசக்தியிலிருந்து 3 குணங்களை குறிக்கும் விதமாக 3 ஃபார்ம்: மகாலட்சுமி, ஆதி சரஸ்வதி, ஆதி மகாகாளி. இந்த மகாலட்சுமி ஃபார்ம்ல இருந்து வந்ததா பிரம்மாவும் மகாலட்சுமியும். மகா சரஸ்வதி கிட்ட இருந்து வந்த ஃபார்ம் தான் மகாவிஷ்ணுவும் பார்வதியும். மகா காளி கிட்ட இருந்து வந்தவா தான் சிவபெருமானும். நாட் அந்த சிவபெருமான் இல்ல, சிவஸ்வரூபம், அதுவும் சரஸ்வதியும். சோ இதுக்கப்புறம் ரகசியத்திரயத்துல என்ன சொல்லுவானா, மகாலட்சுமி வாஸ் வெட்டட் டு மகாவிஷ்ணு, பார்வதி வாஸ் வெட்டட் டு சிவா, சரஸ்வதி வாஸ் வெட்டட் டு பிரம்மா. இப்படிதான் அந்த யுகலம், யுகலம்னா பேர், வாஸ் ஃபார்ம்ட். அவாவாளுடைய வேலைக்கு ஏத்த மாதிரி அந்த தேவத்தையும் அதோடைய சக்தியும் சேர்த்து வச்சான்னு சொல்லுவா. ஸோ ஹவு டஸ் திஸ் லாஜிக்கலி எப்படி அது வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாக்கு சிருஷ்டி, சிருஷ்டிக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஸோ பிரம்மாவுடைய சக்தி யாரு? சரஸ்வதி. மகாவிஷ்ணு இஸ் டு மெயின்டைன், மெயின்டெனன்ஸ்க்கு என்ன வேணும்? அபண்டன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் வேணும். ஸோ அது லக்ஷ்மி. சிவனுடைய வேலை வந்து சம்ஹாரம் பண்றது, பழசா இருக்கிறதெல்லாம் லயம் பண்றது அவருடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? கருணையே வடிவமா இருக்கிற பார்வதி வேணும். ஸோ அவருடைய சக்தி அது. புரியுறதா? ஸோ திஸ் ஹவ் த யுகலம் இஸ் ஃபார்ம்ட். யுகலம்னா பேர்னு சொல்வா சம்ஸ்கிருதம். ஸோ இப்போ ஸ்லோகத்துக்குள்ள போலாம். ஷரத் ஜோத்ஸ்னா சுத்தாம். ஓகே, ஷரத் அப்படின்னா ஷரத் காலம், ஆட்டம். ஜோத்ஸ்னா, ஜோத்ஸ்னா ஷைனிங். ஜோத்ஸ்னாக்கு இன்னொரு ஒரு நிமிஷம் இருங்க. ஜோத்ஸ்னாக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. ஜோத்ஸ்னா இஸ் ஆல்சோ மூன். ஷரத் ஜோத்ஸ்னா அப்படின்னா ஆட்டம்னல் மூன். இந்த ஆட்டம்னல் மூன் எப்படி இருக்கு? சரத்காலத்து சந்திரன் எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கு. அப்படின்னா நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்? சத்வகுண பிரதானமா இருக்கு, ரஜோகுணமும் தமோ குணமும் ரொம்ப கம்மியா இருக்கு. சத்வகுண பிரதானமா இருக்கிற அந்த சந்திரன் இது ஆட்டம்னல் மூன். ஆட்டம்னல் மூனுக்கு பொது பாரிபாஷையிலே ஹார்வெஸ்டிங் மூன்னு சொல்லுவா. ஓகே, ரீசன் என்ன சொல்றேன் அடுத்து. சசியுத்த ஜட்டாஜூட்ட மகுட்டாம். பிறை சந்திரன் சந்திரகலையை ஜட்டை, தன் ஜட்டையில, தன் ஜட்டை எப்படி வச்சுட்டு இருக்கா? மகுட்டமா வச்சுட்டு இருக்கா. அந்த மகுட்டத்துல சந்திரகலையை தரிச்சுட்டு இருக்கா. ஸோ அவளோட ரேடியன்ஸ் எப்படி இருக்கு? சத்வ பிரதானமா இருக்கிற அந்த ஆட்டம்னல் மூன் மாதிரி இருக்கா, வெள்ளை வெள்ளையேர்னு. அதை எவ்வளோ பார்த்தாலும் கண்ணுக்கு குளிர்ச்சி தான், கண்ணு எரியாது. தலையில ஜட்டை, ஜட்டையிலான ஆன மக்குட்டம். அந்த மக்குட்டத்துல என்ன தரிச்சுட்டு இருக்கா? சசி, சந்திரகலை. அடுத்து வரத்ராசத்ராண ஸ்பட்டிக குட்டிகா புஸ்தக கராம். ஸோ கையில என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன். வர அப்படின்னா வரம், வரம் கொடுக்கறது. திராசம் அப்படின்னா பயம். திராணனா காப்பாத்துறது. ஸோ
வரம் கொடுக்கறதும் பயத்துல இருந்து காப்பாத்துறதுக்குமான முத்திரைகளை கையில வச்சுட்டு இருக்கா. இது 2 கைக்கான சமாச்சாரம். அதுக்கப்புறம் ஸ்பட்டிக குட்டிகா அப்படின்னா ஸ்பட்டிக மாலை. அப்புறம் இன்னொரு கையில புஸ்தகம். சோ மேல் 2 கையில புஸ்தகமும் ஸ்பட்டிக மாலையும், கீழ் 2 கையில வரத முத்திரை அண்ட் அபய முத்திரை. சோ நீங்க கேட்கலாம், 4வது ஸ்லோகத்துல தான் சொன்னேன் அம்பாளுக்கு இந்த முத்திரை எல்லாம் கிடையாதுன்னு. 15வது ஸ்லோகம் வரத்துக்குள்ளேயே யூ ஆர் கான்ட்ரடிக்டிங் யோர் ஓன் வேர்ட்ஸ். சோ அங்க அம்பாள அந்த ஆதிசக்தி ஸ்வரூபத்துல பார்த்தோம். சாதகனுக்கு ஞானம் வேணும்னு நினைச்சா அவன் அம்பாளுடைய இந்த ஃபார்ம் தான் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சோ சுத்த ஞானம் உங்களுக்கு ஏற்படணும், நீங்க பண்டிதாளா ஆகணும்னா அம்பாளுடைய இந்த ஃபார்ம் மெடிடேட் பண்ண சொல்லியிருக்கா. சோ இந்த ஃபார்முக்கு இதுதான் ஐகானோகிராஃபி. வரதஹஸ்தம், அபயஹஸ்தம், ஒரு கையில புஸ்தகம், ஒரு கையில ஸ்பட்டிக மாலை. சரத்கால சந்திரன் மாதிரி ஜொலிக்கிறா. தலையில ஜட்டையினால ஆன மக்குட்டம், அதுல சந்திரகலை வச்சுருக்கா. ரொம்ப விவிடாதான் சொல்லியிருக்கா இல்லையா, கன்ஃபியூஷனே இல்லாம விவிடா சொல்லிட்டா. அடுத்து சக்ரின்னத்வா நத்வா. சக்ரித் அப்படின்னா நன்னா ஒரு தடவை. ஓகே, சக்ரின்ன துவா ஒன்ன ஒரு தடவை, ஒன்ஸ். நத்வா நமஸ்காரம் பண்ணிட்டால் கத்தமித சதாம் சந்நிதததே, அப்படிப்பட்ட அந்த நல்லவர் உன்னை இந்த ஸ்வரூபத்துக்கான இந்த வடிவத்தை ஒரு நல்லவர் ஒரு தடவை உன்னை இந்த ஸ்வரூபத்துல வச்சுண்டு நமஸ்காரம் பண்ணிட்டால் சந்நிதததே அப்படின்னா கேக்குற சித்திக்காம எப்படி இருக்கும், என்ன சித்திக்காம எப்படி இருக்கும் அப்படின்னா மது க்ஷீர திராட்சா மதுரிமதுரீணா, தேனும் பாலும், மதுனா தேன், க்ஷீரம்னா பசும்பால் which is naturally sweet. அதுக்கப்புறம் திராட்சா ரசம், வாயில போட்டோனே ரசம் வரும் இல்லையா, கோகனட் மாதிரி உடைச்சு ஃபைபரை உரிச்சு உடைச்சு கிடைக்கிறது இல்ல. ஆரஞ்சு கட் பண்ணினாதான் நம்மளுக்கு ரசம் கிடைக்கும். ஆனா திராட்சை மட்டும் எப்படி வாயில போட்டுட்டோடனே ரசம். ஸோ இமிடியட்லி அந்த ஸ்வீட்னஸ் இஸ் இன் யோர் மவுத். அப்போ மது க்ஷீர திராட்சா மதுரிம துரீணா. சோ தேனும் பாலும் திராட்சையும் சேர்ந்தாற் போல் இருக்கிற அந்த இனிப்பு. என்ன இனிப்பு? பணிதயா. பணிதயः இஸ் அந்த flowing of words. ஓகே, அது கதமிவ சந்நிதத்தே, எப்படி சித்திக்காமல் போகும்? எந்த விதத்துல சித்திக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே இல்லை. சோ மீனிங் சொன்னேன், இதோட ப்ரோஸ் ஆர்டரை உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். ஓகே, பியூரா சத்வ பிரதானமா இருக்கிற சரத்காலத்து சந்திரன், சசியுத ஜட்டாஜூட்ட மகுட்டாம், தலையில சந்திரனை போல இருக்கும், தலையில ஜட்டையால் ஆன மக்குட்டம் மாதிரி இருக்கு, அதுல சந்திர கலையை தரிச்சுண்டு வரத்ராசத்ரான ஸ்பட்டிக கட்டிகா புஸ்தக கராம், உன்னுடைய 4 கைகள்ல ஒரு கை வரத முத்ரை, ஒரு கை அபய முத்ரை, ஸ்பட்டிக மாலையும் புஸ்தகமும். சக்ரின்னத்வா ஒரு தடவை உன்னை, நத்வா நமஸ்கரித்தது, கதம் இவசதாம் எப்படி நல்லவர்களுக்கு, சந்நிதத்தே கொடுக்காமல் இருக்கும். என்னது கொடுக்காம இருக்கும்? மது க்ஷீர திராட்ச மதுரிமதுரீணா, அதாவது தேனும் பாலும் திராட்சா ரசமும் கலந்த ஒரு ஸ்வீட். அப்படி ஸ்வீட் அதை விட அதிகமா, மதுரிம துரீணா அதை விட அதிகமா இருக்கிற பணிதயா ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி அவளுக்கு கிடைக்காமல் இருக்கும்?
புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இதோட ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸ். எதுக்கு சரத்கால சந்திரனோட கம்பேர் பண்ணணும்? ஹார்வெஸ்ட் மூன்னு சொன்னேன், சுத்த சத்வ பிரதானம் அப்படின்னு சொன்னேன். சூரியன் இயங்கினாதான் நம்மளுக்கு இந்த சிருஷ்டி நடக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலும், எனிதிங் தட் நீட்ஸ் நர்ச்சர் ஹீலிங், அதுக்கு மூன்லைட் ரொம்ப அவசியம். ஹீலிங்லயே நான் வந்து நிறைய பேரை சன்லைட் நீங்க எடுத்துக்கிறீள் ரைட்டு, மூன்லைட் எவ்வளவு எடுத்துக்கிறீள்னு கேட்பேன். பிகாஸ் sunlight அளவு moonlight exposure is also equally important if you want to heal. ஏன்னா சம்ஸ்கிருத லாங்குவேஜ் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சாலே நிறைய இடத்துல மூனோட கம்பேரிசன்ஸ் வரும். காரணம் என்னன்னா, மூன் லைட்ல தான் ஔஷதிகள்லாம் வளரும். ஹர்ப்ஸ் இருக்கு இல்லையா, மெடிசினல் ஹர்ப்ஸுக்கு அந்த மருந்து தன்மை வருது மூன் லைட்னால தான். ஸோ ஒன்று, சரத்காலத்து சந்திரன் வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும். ஸோ சத்வ பிரதானம்னு காமிக்கிறதுக்காக சரத் சந்திரன். ரெண்டாவது, அந்த சந்திரன் ஹார்வெஸ்ட் மூன் சொல்றது என்ன, அந்த அந்த ஹார்வெஸ்ட் மூன் ஒன்று கிளவுட்லெஸ்ஸா இருக்கும், ஆட்டம்னல் மூன். ரெண்டாவது, அந்த சந்திரன் உடைய ஒளி இருக்கு இல்லையா, இட் இஸ் கன்சிடர்ட் வெரி வெரி டிவைன். மூணுனாலே குளிர்ச்சி. சன்ன கிட்ட போய் நம்ம குளிர் பார்க்க கூட முடியாது, பட் மூன் நீங்க எத்தனை நேரம் வேணா பார்க்கலாம், அழுக்காது. ஸோ மூன், கடல், யானை எவ்வளவு பார்த்தாலும் அழுக்காதுன்னு சொல்லுவா. ஸோ அம்பாள் எப்படி இருக்கா, எவ்வளவு பார்த்தாலும் அழுக்காது, சலிப்பு தட்டாது. அப்படி ஒரு முகம், அப்படி ஒரு ரேடியன்ஸ். இட்ஸ் நாட் கண்ணுக்கு இரிட்டேட்டிங்கா இல்ல, கூலா இருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, சத்வ பிரதானமா இருக்கு. மூணாவது, இட் ஹாஸ் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ உங்களுக்கு உங்க மனசுல சத்துவ குணம் அதிகமாகணும்னு தோணுச்சுன்னா அம்பாளுடைய இந்த ஃபார்ம் நீங்க தியானம் பண்ணலாம். ஓகே, சசியுத்த ஜட்டாஜூட்ட மகுட்டாம், தலையில சந்திரன் இருக்குங்கிறத அவ ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றா? இது வந்து ஆதிபராசக்தியோட அம்சம்னு சொல்றதுக்காகவே ஸ்பெசிபிக்கா சந்திரகலையை தரிச்சுருக்கா. ஆதிசக்தி ஃபார்ம்ல சந்திரகலை இஸ் தேர். காமேஸ்வரனும் காமேஸ்வரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஜட்டையினால மக்குட்டம், ஒரே மாதிரி சந்திரகலை. சோ இது ஆதிசக்தியினுடைய ஒரு ரூபம்னு காமிக்கிறதுக்காகவே ஸ்பெசிபிக்கா சொன்ன ஒரு ஐடென்டிட்டி. நீ நினைக்கிற பிரம்ம பத்னி சரஸ்வதியோட ஃபார்ம் இல்ல, இது மகா சரஸ்வதியோட ஃபார்ம் அப்படின்னு சொல்றதுக்காக. அதுக்கப்புறம் கையில வரத முத்திரை, அபய முத்திரை. சோ சாதகன் அம்பாள் கிட்ட போறவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, இப்ப ஞானம் சித்திக்கணும், பாண்டித்யம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த ஃபார்ம தியானம் பண்ணணுங்கிறதுக்காக வரத முத்திரை, அபய முத்திரை. சோ இது வந்து 4th ஸ்லோகமோட கான்ட்ரடிக்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் விஷயம். அக்கார்டிங் டு த ஆஸ்பிரண்டோடைய மைண்ட் செட், நான் உன்னை காப்பாத்துறேன், உனக்கு என்ன பயம் இருந்தாலும் என்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் காப்பாத்துறேன்னு சொல்றதுக்காக, உன்னுடைய இக்னோரன்ஸ் அழிச்சு உனக்கு பாண்டித்யம் தரேன்னு சொல்றதுக்காக இந்த இடத்துல அம்பாள் என்ன தரிச்சுன்னு இருக்கா, வரத முத்திரையும் அபய முத்திரையும். ஸோ இட் இஸ் நாட் அ கான்ட்ரடிக்ஷன் வித் த 4th ஸ்லோகம். அது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புஸ்தகம், என்னை நீ வணங்கினால் உனக்கு ஞான விருத்தி ஆகும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக புஸ்தகமும், ஜபத்தினுடைய மகிமை, சித்த சுத்தி, அதான் ஜபத்துக்கான மெயின் பர்பஸ். உங்களுடைய கான்சியஸ்னஸ் கெட்ஸ் கிளியர்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் பாஸ்ட் பேக்கேஜ், அதுக்கு தான் ஜபத்தை பண்றோம். ஸோ அதை காமிக்கிறதுக்காக ஸ்பட்டிக மாலையும், ஞான விருத்தி ஆகுங்கிறதுக்காக புஸ்தகமும் கையில வச்சுட்டு இருக்கா. ஸோ வரத்ராசத்ரான ஸ்பட்டிக குட்டிகா புஸ்தக கராம். இந்த ஸ்வரூபத்தை ஒரு தடவை ஒருத்தன் நமஸ்காரம் பண்ணிட்டால் அவனுக்கு எப்படி வாக்சாத்துரியம் வராமல் இருக்கும்? எப்பேற்பட்ட வாக்சாத்துரியம்? தேனும் பாலும் திராட்சையும் கலந்தா எப்படி ஸ்வீட்டா இருக்குமோ அப்படி அவன் வாயில ஸ்வீட்டா வார்த்தைகள் வரும்.
அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாமா? 16th. कवीन्द्राणां चेतः कमलवनबालातपरुचिं भजन्ते ये सन्तः कतिचिदरुणामेव भवतीं विरिञ्चि प्रेयस्यास्तरुणतर शृङ्गलहरी गभीराभिर्वाग्भिर्विदधति सताम्. ஒரு நிமிஷம் இருங்க, கண்ணு பிளர் அவுட் ஆகுது. गभीराभिर्वाग्भिर्विदधति सदा विदधति सतां रञ्जनमयी. இது மமியா மயியா ரஞ்சன மமியா மமியா ரஞ்சனமமி. நான் தப்பா படிச்சிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ரஞ்சனமமி, மம்மி மீ மீ. இதே மாதிரி ஸ்ருங்கார லஹரி தானே அது? ஸ்ருங்கார லஹரி. கமலவன பாலா தப்பருச்சி. மீனிங் பார்க்கலாமா? கவீந்திராணாம் சேதஹ, கவிகளிலே அரசர்கள், ரொம்ப சிறந்த கவிகளா இருப்பவர்கள். கவீந்திராணாம், அவர்களுடைய சேதஹ மனசு ஆர் கான்சியஸ்னஸ் எடுத்துக்கலாம். கான்சியஸ்னஸ் ஆப்ட் கிடையாது, சேதஹ மனசு. சோ கவி சிரேஷ்டர்கள், கவி அரசர்களுடைய சேதஹ சித்தம். கமலவன பாலா தப்பருச்சிம் பஜந்தே. ஸ்பிளிட் என்ன? கமலவன பாலா தப்பருச்சிம் பஜந்தே. கமலவனம்னா ஒரு வனம் இருக்கு, அந்த வனம் முழுக்க என்ன இருக்கு? லோட்டஸ் இருக்கு. அப்பேற்பட்ட கமலங்கள் நிறைந்த வனம். அந்த வனத்துல பாலா தப்பம்னா ஜஸ்ட் சூரியோதயமான சூரியன். அட் டான் சன் எப்படி இருக்கும் அப்படி. இப்போ ஒன் திங் டு பி நோட்டட், கமலம் சன்னை பார்த்தாதான் மலரும். சன் செட் ஆயிடுச்சுன்னா திருப்பி மூடின்றோம். லில்லி மூன் ரைஸ் ஆனாதான் மலரும், மூன் செட் ஆனோடனே அது மூடின்றோம். ஸோ சம்ஸ்கிருத லிட்ரேச்சர்ல நிறைய இடத்துல அல்லி மலர்ந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் டஸ்க், சன் ஹேஸ் செட் அப்படின்னு அர்த்தம். இது ராமாயணத்துல இந்த டிஸ்கிரிப்ஷன் நிறைய வரும். சோ கமலவன பாலா தப்ப ருச்சிம் அப்படின்னா என்ன? ருச்சிம் பஜந்தே. சோ கமலவனத்துக்கு உதய சூரியன் எப்படி, அந்த மலர்கள் அப்பதான் மலரும். ஓகே. சோ இந்த கவிஸ்ரேஷ்டர்கள்லாம் லோட்டஸ் மாதிரியும், அம்பாளுடைய அருணவர்ண ஸ்வரூபம், லோட்டஸ் மலரத்துக்கு என்ன தேவை? அந்த சூரியன் தேவை இல்லையா? அதே மாதிரி இவாளுடைய சித்தத்துக்கு அம்பாள் எப்படி இருக்கா? ரைசிங் சன் மாதிரி இருக்கா.
சோ யாரெல்லாம் இந்த சோ ஏ சந்தக கத்திச்சித் அருணாம் ஏவ பவதி, உன்னை அருண வர்ணத்தோட அருண வர்ணத்து ரேடியன்ஸோட பவதீம் உன்னை யாரெல்லாம் பஜந்தி செலிப்ரேட் பண்றாளோ, உன்னை யாரெல்லாம் பூஜை பண்றாளோ அவளுக்கு நீ எப்படி இருக்க? அவளுடைய மனசுல அவ மனசு லோட்டஸோட கம்பேர் பண்ணா அந்த லோட்டஸ்க்கு வேணுங்கிற சூரியோதயமா நீ இருக்க. சூரியோதயத்திலயும் சன் வில் பி அட் அருணவர்ணம், ஆரஞ்சிஷ் ரெட் ஹியூ. அதான் அம்பாளுடைய கலர். இந்த ஸ்வரூபத்துல அம்பாளுடைய கலர் என்ன? ஆரஞ்சு ரெட், அருணவர்ணம்னு சொல்லுவா. சோ கவி அரசர்களுடைய சித்தமாகிய தாமரை வனத்திற்கு உதய சூரியனை போல் பிரகாசிப்பவளும் அருணாம் ஏவ. அருணாம் ஏவங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்? அவளோட பேரே அருணா அப்படின்னா என்ன? அந்த கலரே the color comes from her. சோ அருணாம் ஏவ, அதனால அவளுக்கு அந்த பேரே ஏற்பட்டது. அருணாம் ஏவ பவதீம் உன்னை, ஏ எந்த, கதிச்சித் சந்தஹா சில, கதிச்சித்னா சில, நாட் ஆல், வெரி ரேர்லி, சந்தஹ சாதுக்கள் புண்ணியவான்கள், பஜந்தே பூஜிக்கிறார்களோ. ரஞ்சனம் அமி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது ஸ்பிளிட். ரஞ்சனம் பிளஸ் அமி. அமீனா என்ன? அமீனா அவர்கள். விரிஞ்சி பிரேயஸ்யாக, விரிஞ்சி அப்படின்னா பிரம்மா, பிரேயசி அப்படின்னா ரொம்ப மனசுக்கு பிடிச்சவள். பிரம்மாக்கு மனசுக்கு பிடிச்சவள் யாரு? சரஸ்வதி. சோ விரிஞ்சி பிரேயஸ்யாக, விரிஞ்சியினுடைய மனசுக்கு பிரம்ம பத்னியான சரஸ்வதியின், பிரேயஸ்யாகனா அவளுடைய, or அவளின், தருணதர, பிரேயஸ்யாஸ் தருண, பிரேயஸ்யாஹா தருண. சோ அந்த விசர்க்கம் அங்க மறைஞ்சு போறதுனால விசர்க்கம் சேஞ்சஸ் டு இஸ். தேர்ட் லைன்ல பிரேயஸ்யாஸ் தருணன்னு இருக்கும். பிரிச்சு படிக்கும் போது பிரேயஸ்யாஹா தருணதர ஸ்ருங்கார லஹரி. நான் எக்ஸ்ட்ரீம்லி டயர்டா, எனக்கு அப்படியே கண்ணு பிளர் அவுட் ஆகுது டெக்ஸ்ட பார்த்த உடனே. தப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ருங்கார லஹரி. சோ பிரம்ம பத்னியினுடைய தருணதர, தருணம்னா யூத், தருணதரனா எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் யூத்ஃபுல்னஸ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரின்லாம் சொல்றோம்ல. தருணம்னா யூத், தருணதரனா ரொம்ப யூத்ஃபுல்லா இருக்கிற ஸ்ருங்கார லஹரி. ஸ்ருங்கார ரசத்தின் பிரவாகம் போன்ற, அதாவது கொஞ்சம் மொழின்னு சொல்லுவோம்ல, ஸ்ருங்கார ரசம் பிரதானமா இருக்கிற அந்த வார்த்தைகள் மொழி. அந்த ஸ்ருங்கார அந்த பயங்கர யூத்ஃபுல்லா இருக்கிறவாளுடைய பேச்சுல எப்படி ஸ்ருங்கார ரசம் பிரவாகமா இருக்கும், அதே மாதிரி சரஸ்வதியினுடைய வாக்கு இருக்கும். சோ அது போன்ற கம்பீரமான, கபீராபிகி அப்படின்னா கம்பீரமான, வாக்பிகி வாக்குகளால், சதாம் சாதுக்களுக்கு மகிழ்ச்சியை, ரஞ்சனம் மகிழ்ச்சியை, விதததி அளிக்கிறார்கள். விதததி they give. ரஞ்சனம் அப்படின்னா மகிழ்ச்சி. யாரு கொடுக்கறா? இந்த கவீந்திரர்கள். இந்த கவீந்திரர்கள் யாரு? அம்பாள அந்த அருண வர்ணத்து காந்தியோட பூஜை பண்ற இந்த கவீந்திரர்கள் எப்படி அவளுடைய லோட்டஸ் போல மனசுக்கு அம்பாள் உதய சூரியனா இருக்காளோ, அத மாதிரி அவளோட சித்தம் எப்படி இருக்கு? இட் has bloomed, it has blossomed beautifully. அவளோட கான்சியஸ்னஸ் இஸ் வைட் அண்ட் வெரி alive and rapid. சோ அம்பாளை இந்த ரூபத்துல பூஜை பண்றவாளுக்கு வாயிலிருந்து வர வாக்கு எப்படி இருக்கும்?
தருணதர ஸ்ருங்கார லஹரி. யாருடைய தருணதர ஸ்ருங்கார லஹரி? பிரம்ம பத்னியினுடைய தருணதர ஸ்ருங்கார லஹரி. அந்த ஸ்ருங்கார லஹரி எப்படி இருக்கு? கம்பீரமான வாக்கு. அந்த கம்பீரமான வாக்கினால் அவ மத்த கவிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள். புரியுறதா? இவாளோட கான்சியஸ்னஸ் இஸ் so expand because of meditating on the aruna varnam of aruna form of the devi, that அவ வாயிலிருந்து வர வாக்கு மத்த கவிகளுக்கு அவ they inspire, they motivate, they make them happy. புரியுறதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா 15 and 16ல? இல்லையா? 17 இன்னைக்கு முடிச்சுட்டுமா? டைம் இருக்கா எல்லாருக்கும்? ஓகே. ஸ்வேதா மேம்க்கு ஓகே, எல்லாருக்கும் டைம் இருக்கா? சரிதா, ஓகே. எனக்கு ஒண்ணு. அனுஷா, நீங்க ஏதோ கல்யாணத்துல இருக்கேன்னு சொன்னேலே. ஓகே மேம், எனக்கு ஓகே. ஓகே தான், சரி. பாமா மாமிக்கு ஓகே தானே? ஜானகி, மன்னி, லக்ஷ்மி அக்கா, எவ்ரிபடி இஸ் ஃபைன்? எனக்கு ஓகே. நீ தான் டயர்டா இருக்குன்னு சொன்ன. அதுவா? அது வேற கதை, நான் அப்புறமா சொல்றேன். இல்ல, இது மூணும் ஒரு தீம். அம்பாள் ஞான பிரதானமா இருக்கிற தீம். சோ முதல்ல சுத்த சத்துவமா இருக்கா, ரெண்டாவது அருணவர்ணமா இருக்கா, சோ மூணாவதும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலி லேக்ல இருக்கோம். இத்தனை நேரத்துக்கு நம்ம இதை முடிச்சிருக்கணும். நம்ம 100 ஸ்லோகம் 102 ஸ்லோகம் கவர் பண்ணணும். நம்ம ஒரு வாரத்துக்கு ஒண்ணு எடுத்தோம்னா 2 வருஷம் இதுவே போயின்னு இருக்கும். நான் சஹஸ்ரநாம கிளாஸ் எடுக்கிற மாதிரி 3 வருஷமா அதே சஹஸ்ரநாமம் தான் ஓடின்னு இருக்கு. முடியவே இல்லை, இன்னும் பாதி கூட கவர் பண்ணல. ஓகே. सवित्रीभिर्वाचां शशिमणिशिलाभङ्गरुचिभिः वशिन्याद्याभिस्त्वां सहजननि सञ्चिन्तयति यः सकर्ता काव्यानां भवति महतां भङ्गिरुचिभिः वचोभिर्वाग्देवी वदन कमलामोदमधुरैः. கிளாஸ் முடியும் போது இது 3 தடவை சாண்ட் பண்ணிடலாம். இப்ப மீனிங் பார்த்துடலாம். ஜனனி, அம்மா, தாயே. சோ அம்பாள டைரக்டா சம்போதனம் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. சோ நான் சொல்லியிருக்கேன், சௌந்தர்யலஹரியில ஒரு ஸ்லோகமும் நீங்க இண்டிபெண்டா பார்க்கணும். ப்ரீவியஸ் ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகம் ரிலேஷன் அப்படி பார்க்க கூடாது. ஆனா இந்த 3 ஸ்லோகத்துக்கும் ஒரு தீம் இருக்கு, ஞான பிரதானம் அப்படிங்கிற ஃபார்ம். ஆனாலுமே ஐ சஜஸ்ட் நீங்க போனதுக்கும் இதுவும் லிங்க் பண்ணி பார்க்கவே பார்க்காதே. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அந்த மாதிரி தனியா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஒரு ஸ்லோகத்துல ஒண்ணு அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறம் நீங்க நன்னா அந்த 102 மனசுல வந்துடுதுன்னா யூ வில் பி ஏபிள் டு ரிலேட். இதுக்குள்ளேயே இதுக்கு இந்த ஸ்லோகத்தோட ரிலேஷன் இருக்கு இதுக்கு, பட் இட் இஸ் நாட் இன் த சேம் ஆர்டர். அந்த ஆர்டர்ல இல்லவே இல்லை.
ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும், முதல் 41 சிவபெருமான் எழுதினது, நந்தி தேவர் பாதி வாங்கிட்டார். பேலன்ஸ் ஆதிசங்கரர் எழுதினது. நம்ம அந்த முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி சிவபெருமானுடைய கண் பார்வையில அம்பாளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். So அந்த difference is bound to be there. Okay. So ஜனனி தாயே வாச்சாம் சவித்ரீபிஹி, வாக்கின் பிரவர்த்தர்களுக்கும் சவித்ரீபிர் வாச்சாம் அப்படிங்கிறது இங்க ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே அததான் சொல்றான். சவித்ரீபிர் வாச்சாம். வாச்சாம்னா என்ன? சோ வேர்ட்ஸ். சவித்ரீபிர்னா யாரிடத்துல இருந்து அது வருதோ, the source of words. So சவித்ரீபிர் வாச்சாம் சசிமணி ஷிலாபங்க ருச்சிபிஹி. சசிமணினா சந்திரக்கல் அப்படின்னு சொல்வா இல்லையா? சோ சசிமணி. ஷிலா அப்படின்னா சசிமணினால், சசிமணி கல், அதாவது மூன் ஸ்டோனோட ஒரு கல்லு. ஷிலாபங்கம்னா அந்த கல்ல கட் பண்ணா, ருச்சிபி அதோடைய பியூட்டி, அதோடைய ஸ்பிளண்டர் எப்படி இருக்குமோ அப்படி. வஷின்யாத்யாபிஹி, வஷினின்னு ஆரம்பிச்சு இருக்கிற 8 தேவதைகள், அவளுக்கு பேரே வாக் தேவதைகள்னு பேரு. சோ அவளோடு, வஷின்யாதி வாக் தேவதைகளோடு, துவாம் சக உன்னோடு அவ இருக்கிற மாதிரி, ஜனனி ஹே அம்மா தாயே, சஞ்சிந்தயதியக யாரெல்லாம் உன்னை சிந்தனம் பண்றாளோ அவ எப்படி ஆயிடுறா? ச கர்த்தா காவ்யானாம் பவதி. ஒரு காவியம் இல்ல, பல காவியங்களுக்கு அவன் கர்த்தாவாகிறான். அந்த காவியங்கள்ல என்ன இருக்கும்? மகதாம் பங்கி ருச்சிபிர். Okay, he becomes the composer of excellent, splendorous poetry. Bhangi ruchibihi, bhangi ruchibhir vachobihi, அதை சேர்த்துக்கணும். பங்கி ருச்சிபிர் வச்சோபிஹி அப்படின்னா, பங்கி ருச்சிபிஹினா dressed with splendor. Okay, so பங்கி ருச்சிபிர் வச்சோபிஹி, அவனுடைய வாக்கு எப்படி இருக்கும்? இட் இஸ் ஸ்பிளெண்டரஸ். ஓகே, அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, வாக்தேவி வதன கமல ஆமோத மதுரஹ, வாக்தேவி வதன கமல ஆமோத மதுரஹ. அம்பாள் சரஸ்வதி வாக்தேவி இருக்கா இல்லையா, அவளுடைய ஃபேஸ் எப்படி இருக்கு? அவளோட ஃபேஸ் கமலத்தை போல இருக்கு. டெலிகேட்டா சாஃப்டா இருக்கிற அவளுடைய முக கமலம் இருக்கு இல்லையா, அந்த முக கமலத்தில் இருக்கும் அந்த மதுரம், ஆமோத மதுரம், பியூட்டி இருக்கு இல்லையா, பரிமளம், மதுரமான அந்த பரிமளம், அதை போல இருக்கான் அவனுடைய வாக்கு. அந்த வாக்கினால் அவன் என்ன பண்றான்? பல காவியங்களுக்கு கர்த்தாவாக இருக்கிறான். சோ இதோடைய ப்ரோஸ் ஆர்டர் என்னது? ஹே ஜனனி வஷின்யாத்யாபிஹி த்வாம் யஹ சஞ்சிந்தயதி. 8 வஷினிங் ஆரம்பிச்சு இருக்கிற 8 வாக்தேவதைகளோட உன்னை எவன் நினைச்சு பார்க்கறானோ, okay, he becomes the source of words which is as splendorous as moonstone உடைச்சா ஒரு என்ன ஸ்பிளண்டர் இருக்குமோ அப்பேற்பட்ட ஸ்பிளண்டர். அதனால அவன் என்ன பண்றான்? சரஸ்வதி தேவியினுடைய முக பரிமளத்துல என்ன ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஸ்வீட்னஸ் இருக்கிற வேர்ட்ஸை கொண்ட காவியங்களை, ஒரு காவியம் இல்ல பல காவியங்களை நிர்மாணம் பண்றான், கர்த்தாவா ஆகிறான். புரியுறதா?
எனி புரியலையா? புரியலையா? சரி. சரி, இதுல ஏன் புரியலன்னா 1-2 அட்ஜெக்டிவ் வந்து காமன் டு 2-3 வேர்ட்ஸ். ஸோ நான் அந்த இதை உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு செட் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் வித் 1 வேர்ட் சொன்னேன். செகண்ட் டைம் சொல்லும்போது அதே அட்ஜெக்டிவை வேற வேர்டோட ஆட் பண்ணி சொன்னேன். ஓகே, நான் இன்னொரு தடவை சொல்றேன். இப்போ சவித்ரிபிர் வாச்சாம், அதாவது சோர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். யாரு சோர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்? அம்பாள். சோ லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னதே வஷின்யாதி வாக்தேவதைகள்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தே ஆர் த சோர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்னு புரிஞ்சுக்கணும். அவளுடைய வாக்கு எப்படி இருக்கும்னா, சந்திரகாந்த கல்ல உடைச்சா அதுக்குள்ள இருந்து ஒரு லைட் வரும், ஸ்பிளெண்டர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பிளெண்டர் உடைய, அதோடைய அழகு உடைய வஷின்யாதி வாக்தேவதைகள். 8 வாக்தேவதைகள். 8 வாக்தேவதைகளுக்கு நடுவுல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த ஸ்வரூபத்தை எவன் ஒருத்தன் தியானம் பண்றானோ, யஹ சஞ்சிந்தயதி, யாரு மனசுல இத சிந்தனம், இந்த ஸ்வரூபத்தை சிந்தனம் பண்ணிட்டு இருக்கானோ, சஞ்சிந்தயந்தி நன்னா அதையே நினைச்சுட்டு இருக்கானோ. அம்பாளுடைய ஸ்வரூபம் புரிஞ்சுதா? அம்பாள் இருக்கா, அம்பாளை சுத்தி 8 வாக்தேவதைகள் இருக்கா. இந்த 8 வாக்தேவதைகளுடைய ஸ்வரூபம் எப்படி? சந்திரகாந்த கல்ல உடைச்சா ஒரு ஸ்பிளெண்டர் அண்ட் பியூட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பியூட்டி உடையவா. அவளுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன? சவித்ரிபிர் வாச்சாம். They are the source of words. அதாவது வாக்குங்கிறது அவள்கிட்ட இருந்து தான் வருது. இதையே நான் இன்னொரு விதமா சொன்னேன், சவித்ரிபிர் வாச்சாம். இப்படி சோர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸோடைய ஸ்பிளெண்டர் எப்படி இருக்கு, சந்திரகாந்த கல்லா உடைச்சா எப்படி ஒரு ஸ்பிளெண்டர் இருக்குமோ அந்த மாதிரி வார்த்தைகள். அது யாருக்கு ஏற்படுறது? யாரு வஷின்யாதி வாக்தேவதைகளுடைய அம்பாளை தியானம் பண்றாளோ அவளுக்கு ஏற்படுறது. அதை வச்சுட்டு அவ என்ன பண்றா? ச கர்த்தா, காவ்யானாம் கர்த்தா பவதி, பல காவியங்களுக்கு கர்த்தாவாகிறான். எப்பேற்பட்ட காவியம்? பங்கருச்சிபிர் வச்சோபிகி, அழகழகான வார்த்தைகள் உடைய காவியங்களை நிர்மாணிக்கிறவனாக அவன் ஆகிறான். சோ அந்த அவனுடைய வார்த்தைகளுக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன சொல்றா? வாக்தேவி வதன கமலாமோத மதுரைஹி, இட் இஸ் சோ ஸ்வீட், as sweet as the beauty flowing from the face of Saraswati. சோ அவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம இந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். மூன் ஸ்டோனை உடைக்கிற ஸ்பிளெண்டர் இருக்கிற வாக்கு, அந்த வாக்கினுடைய சோர்ஸ் வாக்தேவி. ஸோ வாக்தேவிகளுக்கும் அதை யூஸ் பண்ணலாம், வார்த்தைகளுக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கலாம். 2 விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் கரெக்ட் தான். பட் பாஷ்யத்துல வந்து அந்த அட்ஜெக்டிவ் இஸ் ஒன்லி ஃபார் வஷின்யாதி வாக்தேவதைகள். சோர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் மூன் ஸ்டோன் போல இருக்கிற அழகு வஷின்யாதி வாக்தேவதைகளுக்கு கொடுத்த அட்ஜெக்டிவ், 2 அட்ஜெக்டிவ். அப்பேற்பட்ட அழகுடைய தேவதைகள் சூழ அம்பாள் நடுவுல இருக்கா. இந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்றவன் பெரிய காவியங்களுக்கு கர்த்தாவாகிறான். அந்த காவியங்கள்ல வார்த்தைகள் எப்படி இருக்கு? அழகழகான வார்த்தைகள். பங்கருச்சிபிர் வச்சோ, அந்த வச்சஸ் எப்படி இருக்கு? சரஸ்வதி முகக்கமலத்துல இருக்கிற அழகு பொழிஞ்சா எப்படி இருக்குமோ ஸ்வீட்டா, அந்த மாதிரி இருக்கு. முகக்கமலம்னு சொல்றது ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபேஸ்ல இருக்கிற பியூட்டியோட ஃப்ளோ எப்படி இருக்குமோ அப்படின்னு எடுத்துக்கலாம். முகம் இஸ் ஆல்சோ மவுத். ஸோ சரஸ்வதியினுடைய வாக்கு எப்படி மதுரமா இருக்குமோ அந்த மதுரம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துட்டாலும் ஓகே. ஸோ ஆமோதன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ ஆமோதனா வார்த்தையால் ஏற்பட்டதுன்னு சொன்னா யூ கேன் டேக் தி மவுத் ஃபார் இது. ஸோ சம்ஸ்கிருதத்துல இது ஒரு ட்ரிக்கி பார்ட் இருக்கு. ஒரே அட்ஜெக்டிவா பல இடத்துக்கு ஜாயின் பண்ணலாம். உங்க இமேஜினேஷனுக்கு தோன்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம். ஒரே ஸ்லோகத்தை 10 விதமா அர்த்தம் பண்ணலாம். நான் இப்ப அர்த்தம் பண்ண மாதிரி நான் பாஷ்யத்தையும் ஒரு தடவை படிச்சுட்டேன், எல்லாம் பண்ணேன். இது சொல்லும் போது எனக்கு இந்த அட்ஜெக்டிவை இப்படி ஜாயின் பண்ணலாம்னு தோணித்து. ஸோ இதெல்லாம் நடக்கும்.
இந்த ரூபத்தை உபாசிப்பவர்கள் ஸ்ருங்கார ரசம் மிகுந்த கவித்திறன் உடையவர்களாக விளங்குவார்கள். இதற்கு உதாரணம் மகாகவி காளிதாசன். அவன் உபாசனை பண்ண ஸ்வரூபம் இதுதான். காளிதாசன் கதை தெரியும் இல்லையா? போஜராஜன் உடைய சபையில இருந்தவன். அதாவது அவ ரெண்டு பேருமே they used to compete with each other. ராமாயணத்தை வச்சுண்டு சம்பு ராமாயணம்னு போஜராஜன் ஒண்ணு எழுதியிருக்கான். அது ரொம்ப அழகா இருக்கும். they used to fight with each other. ஒரு தடவை இதனால பிரச்சனை வந்துடுது. இவாளுடைய வாக்சாத்துரியம் காட்டுறதுக்கு அது ஒண்ணு போதும். போஜராஜன் சொன்னா முத்கதாலி கதவ்யாலி விதுஷா பூத் கதம் பவேத். பாசி பயிறு போட்ட ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுன்னு இருக்கா போல இருக்கு ரெண்டு பேரும். ஏன் பாசி பயிறு சட்டைய கட்டிட்டு இருக்குன்னு கேக்குறாரு ராஜா. முத்கதாலி இஸ் பாசி பருப்பு, கதவ்யாலி விதுஷாபூத் கதம் பவேத், அது ஏன் சட்டைய கட்டிட்டு இருக்கு, இப்படி ஏன் இருக்கு அதுன்னு கேக்குறார். அதுக்கு காளிதாசர் பதில் சொல்றார், அந்தோ வல்லப சம்யோகே ஜாத்தா விகத கஞ்சுகாஹா. தன்னுடைய வல்லபனை பார்த்தோன்னா அது எல்லாத்தையும் கட்டி போட்டுடுது அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டார். இதை கேட்டோடனே போஜராஜா தாட் ராணியோட காளிதாசனுக்கு ஏதோ தப்பான சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ வெளியில போ நாட்டை விட்டுன்னு சொல்லிடுறார். காளிதாசன் ட்ரைஸ் டு ப்ரூவ் தட் அவர் கேட்டதுக்கு நான் பதில் தான் சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுண்டு காளிதாசன் லீவ்ஸ் உஜ்ஜைன், பக்கத்து நாட்டுக்கு போயிடுறார். அப்புறம் தான் பண்ண தப்போன்னு இருந்து போஜராஜன் தேடிண்டு வர்றார், கிடைக்கல. அவர் வரத்துக்கு தயாரா இல்லைன்னு கூட இருந்த ஸ்பைஸ் எல்லாம் வந்து சொல்றா, ஹி இஸ் நாட் ரெடி டு கம். 2-3 பேரை அனுப்புறார். அவர் வரத்துக்கு தயாரா இல்லைன்னு தானே மாறு வேஷம் போட்டுட்டு போறார். போய் காளிதாசன் சொல்றார், உனக்கு ஒரு விஷயம், எங்க இருந்து வர? தாரா நகரில இருந்து வர. ஓ அப்படியா, அந்த ஊர் ராஜாவை எனக்கு நன்னா தெரியும், எப்படி இருக்காரு உங்க ராஜா அப்படின்னு இந்த வேஷத்துல வந்தவர் ஓன்னு அழறாராம். காளிதாசன் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாராம். அத்ய தாரா, இன்னைக்கு தாரை நகரி, நிராதாரா ஆதாரம் இல்லாதவளாய், அத்யதாரா நிராதாரா, கவிகள் எல்லாம் ஆதாரமற்றவர்களாக இருக்கா. எப்போனா போஜராஜம் திவம் கதே, போஜராஜன் செத்து போயிட்டான் அப்படின்றார். போஜராஜன் செத்து போயிட்டானோடனே காளிதாசன் இதை எழுதுறார். அத்யதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி. இன்னைக்கு தாரை நகரி ஆதாரமற்றவளா ஆயிட்டா. அங்க இருக்கிற சரஸ்வதிக்கு இனிமே ஆதாரமே இல்லை. எப்போனா போஜராஜன் ஸ்வர்க்கத்துக்கு போன உடனே அப்படின்னு. ராஜா செத்து போயிட்டான்னு கேட்ட உடனே இவர் காளிதாசன் பாடிடுறார். பாடின உடனே ஏத்தாப்புல நின்ன போஜராஜன் பொத்துன்னு கீழே விழுறான். செத்து போயிட்டான் நிஜமாவே. ஏன்னா இவர் என்ன பாடிட்டார், இன்னைக்கு தாரா நகரி நிராதாரமா எடுத்து எப்போ போஜராஜன் செத்து போனதுனால அப்படின்னு செத்து போயிட்டான். அப்புறம்தான் அவருக்கு புரியறது, மாறு வேஷத்துல வந்தது போஜராஜன், தன்னுடைய வாக்குனால அவர் நிஜமாவே போயிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே அதே ஸ்லோகத்தை திருப்பி வாசிச்சாராம். அத்யதாரா சதாதாரா சதாலம்பா சரஸ்வதி. முன்னாடி ஸ்லோகத்துல கண்டிதா பண்டிதா சர்வே, பண்டிதர்கள்லாம் கண்டனம் ஆயிட்டார்கள்னு சொன்னார். சோ இப்ப என்ன எழுதினார், மண்டிதா பண்டிதா சர்வே போஜராஜே புவம் கதே. பண்டிதர்கள்லாம் சந்தோஷமாயிட்டா எப்போனா போஜராஜன் திரும்பி வந்ததுனால அப்படின்னு எழுதினோடனே திருப்பி எழுந்து உட்கார்ந்தாராம். இவ்வளோ ஒரு பவர் உண்டு காளிதாசனுடைய வாக்குக்கு. இது கதையாவே சொல்லுவா. காளிதாசனோட சரித்திரம் எடுத்தா இது இந்த இன்சிடென்ட் முத்கதாலி கதவ்யாலில இருந்து ஆரம்பிச்சு போஜராஜே புவம் கதே வரைக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லி சொல்லுவா. சம்ஸ்கிருத லாங்குவேஜ் அவர் எப்படி கமாண்ட் பண்ணாருங்கிறதுக்கு இந்த 4 ஸ்லோகம் வந்து பிரமாணம். ஓகே, சோ வஷின்யாதி வாக்தேவதைகளை பத்தி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருந்தா பாஷ்யத்துல. அ ஆ இ ஈ இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த அல இருந்து அஹ அம் அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு ல ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இதுக்கான தேவதை பேரு வஷினின்னு பேரு. க க க க ங. இவளுக்கு இதுக்கான இந்த சவுண்ட்ஸ்க்கான வாக் தேவதைக்கு பேரு காமேஸ்வரின்னு பேரு. ச ச ஜ ஜ ஞ.
இதுக்கான வாக்தேவதைக்கு பேர் மோதினின்னு பெயர். அப்புறம் ட ட ட ட ண விமலா. அடுத்து த த த த ந அவளுக்கு அருணா. அடுத்து ப ப ப ப ம ஜயினி. ய ர ல வ சர்வேஸ்வரி. அடுத்து ஷ ஷ ச ஹ ல க்ஷ. ஸோ இதுக்கு கௌளினி. ஸோ இப்படி 8 வாக்தேவதைகள். இதுக்கு ஒரு ஒரு பீஜம் இருக்கு. இந்த ஒரு ஒரு ஃப்ரேஸ் சொன்ன இந்த ஃப்ரேஸுக்கு ஒரு பீஜம், அந்த பீஜத்துக்கு அந்த தேவதை. ஸோ 7வது ஆவரணத்துல இந்த 8 தேவதைகளை நம்ம தரிசனம் பண்ணலாம். அம்பாள் மணித்வீபத்துல இருக்கா, சுத்தி 9 ஆவரணம்னு பார்த்தோம் இல்லையா? அதுல 7வது ஆவரணத்துல இவாளுடைய நிவாசஸ்தானம் உண்டு அப்படின்னு பாஷ்யத்துல குறிப்பு போட்டிருக்கா. ஓகேவா? எனி questions? ஓகே, 2 மணி ஆக போகுது. வாசிச்சிடலாமா ஒரு தடவை? யாரெல்லாம் அவைலபிளா இருக்கேள் சாண்டிங்க்கு? ஓகேப்பா. சரி, அப்ப அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கிருஷ்ணவேணி மாமி. शरज्योत्स्ना शुद्धाम् ज्योत्स्ना शुद्धाम् शशियुतजटाजूटमकुटाम् शशियुतजटा जूटमहुडाम् वरत्रासत्राण भरत्रासत्राण स्फटिकघुटिका स्फटिककुटिका पुस्तककराम्. पुस्तककराम्. ओके, जानकी मन्नी. सकृन्नत्वा नत्वा सकृन्नत्वा नत्वा कथमिव सतां सन्निदधते कथमिव सतां सन्निदधते मधुक्षीरद्राक्षा मधुक्षीरद्राक्षा कथमिव सतां धुरीणाः फणितयः. मधुरिना पनितयः. மதுரிம துரீனா சொல்லிக்கோங்க. மதுரிம அந்த ரீ ஷார்ட், துரீனால வர ரீ லாங். ஸோ என்ஷூர் யூ டூ. அப்பதான் அந்த சந்தஸ் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ஒரு அக்ஷரம் ஷார்ட்டா இருக்கும். मधुरिना पनितयः. சூப்பர். 16th வேற யாரும் சொல்லியிருந்தே? லக்ஷ்மி அக்கா, அப்புறம் ஸ்வேதா மேம். மாதாங்கி மேம் யூர் அவைலபிள்? ஓகே. லக்ஷ்மி அக்கா. கவீந்திராணாம் சேதः कवीन्द्राणां चेतः कमलवनबालातपरुचिम् कमलवनपालातपरुचिं भजन्ते ये सन्तः भजन्ते ये सन्तः कतिचिदरुणामेव भवतीम्. कदिचितरुणामेव भवतीं. சூப்பர். அடுத்து மாதங்கி மேம். விரிஞ்சி பிரேயஸ்யாஹ विरिञ्चि प्रेयस्याः तरुणतर शृङ्गारलहरी तरुणतरशृङ्गारलहरी गभीराग्भिर्वाग्भिर् गभीराभिर्वाग्भिर् विदधति सतां रञ्जनममी. विदधति सदां रञ्जनममी सतां सतां रञ्जनममी. श्वेता मैम. सवित्रीभिर्वाचाम् सवित्रीभिर्वाचाम् शशिमणिशिलाभङ्गरुचिभिः शशिमणिशिलाभङ्गरुचिभिः वशिन्याद्याभिः वशिन्याद्याभिः त्वां सहजननी त्वासहजननि सञ्चिन्तयति यः. सञ्चिन्तयति यः. சேர்த்து சொல்லும்போது வஷின்யாத்யாபிஸ்த்வாம்
துவாம்னு வருமா? அங்க விசர்க்கம் இல்லாம சேர்த்து சொன்னேன்னா வஷின்யாத்யாபிஸ்துவாம் ஓகே ஓகே. வஷின்யாத்யாபிஸ்த்வாம் சஹஜனனி சஞ்சிந்தயதி யஹ. சஹஜனனி சஞ்சிந்தயதி யஹ. ஸ்லோகம் சொல்லும் போது உங்களுக்கு ஃப்ளோ எப்படி வரும் தெரியுமா? வஷின்யாத்யாபிஸ்துவாம் சஹஜனனி சஞ்சிந்தயதி யஹ. அப்படி அத அட்ஜஸ்ட் பண்ணணும் லைட்டா. वशिन्याद्याभिः त्वां सहजननि सञ्चिन्तयति यः சகர்த்தா காவ்யானாம் सकर्ता काव्याणां भवति महतां भङ्गिरुचिभिः. भवति महतां भङ्गिरुचिभिः वचोभिर्वाग्देवी वचोभिर्वाग्देवी वदनकमलामोदमधुरैः. वदनकमलामोदमधुरैः. Okay. ஏதாவது questions இருக்கா? இல்லையா? ஸோ 15th ஸ்லோகத்துக்கு என்ன பலன் அப்படின்னா கவித்துவமும் பாண்டித்யமும் ஏற்படுறதுக்கு, 16th வேதாகம ஞானம் ஏற்படுறதுக்கு, 17th வாக்விலாசமும் சாஸ்திர ஞானமும் ஏற்படுறதுக்கு. சொல்லுங்க மேம். நீங்க மியூட்டடா இருக்கீள். இந்த 16th ஸ்லோகத்துல இந்த லாஸ்ட் லைனுக்கு மட்டும் எனக்கு ஒரு தடவை சொல்ல முடியும். லாஸ்ட் 2 லைன்ஸ் பேசிக்கலி பிரேயஸ்யாஹ தருணதர ஸ்ருங்காரலஹரி கபீராபிஹி வாக்பிஹி வதனததி சதாம் ஜனமமி. அந்த லைனுக்கு மட்டும். So there are king among poets கவீந்திராஹா. ஓகே, அவளுடைய மனசு ஃபுல்லா யார் இருக்கா? அம்பாள் இருக்கா. எப்படிப்பட்ட அம்பாள்? அருணவர்ணத்த அம்பாள். ஓகே, அவளுடைய இம்பாக்ட் அந்த மனசுல இருக்கிறதுனால எப்படி மலர்றது? கமலத்தை போல் மலர்றது. அப்பேற்பட்ட சேத்தம் கான்சியஸ்னஸ் அவளுக்கு இருக்கிறதுனால ஓகே, இவா எப்படி இருக்கா அப்படின்னா விரிஞ்சி பிரேயஸ்யா பிரம்ம பத்னி. விரிஞ்சினா பிரம்ம, பிரேயசினா மனசுக்கு பிடிச்சவ. சோ பிரம்மனுக்கு மனசுக்கு பிடிச்சவ சரஸ்வதி. சரஸ்வதி அவளுடைய தருணதர சிங்காரலஹரி. அவளுடைய ரொம்ப தருணதரம்னா யூத்ஃபுல், வெரி யூத்ஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி யூத்ஃபுல். சிங்காரலஹரி அவளுடைய வேவ் ஆஃப் Shringara Rasa, which comes because of her youthfulness. அதனால் ஏற்பட்ட வாக்கு. அந்த வாக்கு எப்படி இருக்கு? கபீராபி வாக்பிஹி, கம்பீரமான அந்த வாக்கு. அந்த விதததி, அப்படி அப்பேற்பட்ட வாக்கு மாதிரி இவன் வாயிலிருந்து வர வாக்கு இருக்குமா? அந்த வாக்குனால் இவன் என்ன பண்றான்? சதாம் ரஞ்சனம். பல நல்லவாளுடைய மத்த கவிகளுடைய படிச்சவாளுடைய மனச ரஞ்சிக்கிறான்னா என்ன? he entertains, he makes them happy. அமீனா இவன் எப்பேற்பட்டவன் ஆர் எப்பேற்பட்டவர்கள்? கவீந்திரர்கள். எப்பேற்பட்ட கவீந்திரர்கள்? யாருடைய சித்து சேத்தஸ் சேத்தஸ்ல அம்பாள் குடிக்கொண்டிருக்காளோ அப்பேற்பட்டவர்கள். அருணவர்ணத்த அம்பாள். அவன் வாயிலிருந்து வர அந்த கவித்துவம், அந்த வார்த்தைகள் கம்பீரமான வாக்கா இருக்கு. எப்பேற்பட்ட கம்பீரமான வாக்கு? சரஸ்வதியினுடைய முகத்துல அவளிடத்துல இருந்து வர சிங்கார ரசம் கூடிக்கொண்ட, which is filled with youth. ஓகே,
மேபி அவுட் ஆஃப் அசம்ஷன் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா தெரியல. சரஸ்வதியை வந்து வாக்குன்னு எங்கெல்லாம் சொல்றாளோ, வாக்குன்னு சொல்ற இடத்துல ஷீ இஸ் ஆல்வேஸ் வெரி யங். ஷீ இஸ் டெபிக்டட் அஸ் அ யூத்ஃபுல் மெய்டன் ஹூ இஸ் 16 years old. ஓகே இந்த 16 வயசுங்கிறதுக்கு நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒன்னு, இட் இஸ் தட் அந்த பிரைம் ஆஃப் யூத் இல்லையா? அம்பாளை வந்து அந்த இதுல எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணிருக்கானா, மலரத்துக்கு முன்னாடி மொட்டை எப்படி இருக்கும், ஜஸ்ட் பிஃபோர் இட் ப்ளூம்ஸ் எப்படி இருக்கும், ஃப்ரெஷ்ஷா அழகா, அந்த பட்டுக்கு ஒரு அழகு இருக்குல்ல, அந்த மாதிரி சிருங்காரம் உடைய இப்படியெல்லாம் அம்பாளுக்கு வர்ணனை இருக்கு மூக்க பஞ்சசக்தியில எல்லாம். அந்த யூத், அம்பாளோட யூத்ஃபுல்னஸுக்கே வர்ணனை அதிகம். அந்த யூத்ஃபுல்னஸ்னால அவளுக்கு ஒரு கர்வம் ஏற்படுறது அப்படின்னெல்லாம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது. ஸோ அந்த யூத்ஃபுல்னஸுக்கு ஒரு தனி, இட் இஸ் ஹர் ஸ்வாக், ஓகே அந்த ஸ்டைல். புரியுது. வாக்குனா ஷீ 16, ஷீ இஸ் யூத்ஃபுல். அப்போ அந்த ஸ்ப்ரைட்லி 16 year old வாயில இருந்து வாக்கு வந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும் இல்லையா? அண்ட் இட் will ஆல்சோ பி யூத்ஃபுல். சிங்கார ரசம் அதுல அதிகமா இருக்கும், பிகாஸ் இட் இஸ் கமிங் ஃப்ரம் அ யூத்ஃபுல் சோர்ஸ் இல்லையா? இப்ப என் பொண்ணை கூப்பிட்டு அவ பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். we all sound like நான் ரொம்ப அடிபட்டு வந்துட்டேன்ப்பா வாழ்க்கையில, ஐயோ பாவம் நம்ம பேசுவோம். அவள்லாம் எப்படி பேசுவா? டீனேஜர்ஸ் எப்படி பேசுவா? நல்ல ஒரு ஆணவத்தனம். ஓகே ஆணவமும் இருக்கும், நம்மளோட இமோஷனல் பேக்கேஜ் அவ பேச்சுல இருக்காது. இருக்காது. ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரொம்ப பிராக்டிக்கலா வந்து கிளாரிட்டி எல்லாம் நம்ம பேச்சுலதான் இருக்கும், அவளோட பேச்சுல லைவ்லினஸ் தான் நிறைய இருக்கும். பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இருக்கு. ஆமா, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், அது ஒண்ணு. அந்த ஆட்டிடியூட் இருக்கும். ரெண்டாவது, நம்ம பேசும்போது அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்துடுறதுல நம்மளுடைய பேச்சுல ஆஃப்டர் 30 ஆஃப்டர் 40 அதெல்லாம் அவளோட பேச்சுல இருக்காது. அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும்ல. இஃப் யூ ஆல் ஹேவ் டீனேஜ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், யூ மஸ்ட் பி நோயிங் வாட் ஐம் சேயிங். நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு தெரியும். என்னைய வச்சு செய்யறான் என் பொண்ணு. அதுவும் என் பையனை திட்டோட ஆளா வந்துடுறான், எங்க இருந்து வரானே தெரியல. அவ திட்டத்தை பார்த்து நான் ஒன்னும் ஷாக் ஆனேன். எங்க இருந்து இவளுக்கு இவ்ளோ வார்த்தை வொக்காபுலரி தெரியாது? எவன்டா நீனு, எங்க இருந்துடா வந்த, இப்படி எல்லாம் திட்டுறா அவனை. So I'm like surprised. நான் ஐ அம் பேசிங் வித் மை சன். நான் திட்டினாலே அம்மா உனக்கு இதெல்லாம் சூட் ஆகல, ப்ளீஸ் கோ டேக் ரெஸ்ட். So யூத்ஃபுல் ஸ்ருங்கார ரசம் பொருந்திய வார்த்தைகள்னா இதுதான். இப்ப என் பேச்சுல எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, அம்பாள் அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் இப்படி எல்லாம் நம்ம பேசுறோமா? இது ஏதாவது ஒரு விஷயம் அவளோட பேச்சுல இருக்குமானா இருக்காது. இட் இஸ் மோர் லைவ்லி, ஸ்ப்ரைட்லி, கம்பீரம். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல. 13 years பிளஸ்ஸே நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் பார்க்கலாம். இப்ப அந்த குழந்தைகள் ஆர் வெல் செட்டில்னா அவளோட பேச்சுல அந்த கம்பீரம் இருக்கும். அததான் சொல்றா. அப்படி வந்து வயசான கவி எழுதினானா, இப்ப காளிதாசனுடைய ஒர்க்லயே எப்படி டேட் கண்டுபிடிச்சா தெரியுமா? அபிஜ்ஞான சாகுந்தலம் could have been his last work. சகுந்தலா ஸ்டோரி கடைசியா தான் பண்ணிருப்பார். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பண்ணது மாளவிகாக்னி மித்ரம் அப்படின்னு சொல்லுவா. மாளவிகாக்னி மித்ரத்துல இருக்கிற வொக்காபுலரி, யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த வயசுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் which is seen in Shakuntalam, it is not seen in Malavikaagni Mitram. அதனால Malavikaagni Mitram would have been his first poetry அப்படின்னு சொல்லுவா. What do you understand by that? இது வேற ஏஜ்ல எழுதியிருக்கார், அது வேற ஏஜ்ல எழுதியிருக்கார். அதுல மெச்சோர்டா இருக்கு, இதுல இம்மெச்சாரிட்டி. அந்த மெச்சாரிட்டி இந்த அளவுல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சதெல்லாம் எழுதியிருக்காரு அவரு. அந்த ஃபர்ஸ்ட் இதுல தனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் போட்டு எழுதியிருப்பாரு போல இருக்கு. இல்ல மாமி, அந்த யங் ஏஜுக்கான எக்ஸ்பிரஷன் அதுல நிறைய இருக்கும் மாளவிகாக்னி மித்ரத்துல. அபிஜ்ஞான சாகுந்தத்துல ரொமான்ஸ் சொட்டி வழியும், ஆனா ரொம்ப மெச்சோர்ட் ரொமான்ஸா இருக்கும். மாளவிகாக்னி மித்ரத்துல இருக்கிற யூத்ஃபுல் ரொமான்ஸ் இருக்காது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வார்த்தைகள்ல. சோ தே ஹவ் கிளாசிஃபைட் இட் as such. அதுதான் அந்த ஏஜ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. இவா என்ன சொல்றா? அம்பாளோட யூத்ஃபுல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவ எப்பவுமே 16 வயசு. ஆதிபராசக்தி ஷோடஷின்னு சொல்றா இல்லையா? ஷீ இஸ் ஆல்வேஸ் 16. ராதா இஸ் ஆல்வேஸ் 16. சீதா எங்கேயுமே வயசாயிடுதுன்னு எங்கேயுமே எங்க கேட்டிருக்கோமா? இல்ல சீதா பிறந்தான்னு எங்கேயாவது கேட்டிருக்கோமா? ராதா எங்கேயாவது பிறந்திருக்கான்னு கேட்டோமா? அம்பாளோட எந்த அவதாரமா எடுத்தாலும் பிறந்தா, செத்து போனா, இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா?
எந்த அவதாரம் எங்க வேணா எடுத்துக்கோங்க, எந்த அவதாரமா இருந்தாலும் அவர் சுவாமி ஒருத்தருடைய கர்ப்பத்துல பிறந்து வருவார். வராத 2 ஆஸ்பெக்ட் சிவபெருமானுடைய அவதாரத்துல பார்க்கலாம், அம்பாளுடைய அவதாரத்துல. பிறந்து வந்தாங்க பார்க்கவே முடியாது, செத்து போனாங்கிறதுன்னு பார்க்க முடியாது. அவ எப்பவுமே அந்த யூத்ஃபுல் ஸ்டேட்லயே இருக்கா. காஞ்சியாம் யௌவனாட்டோபாம், அந்த யூத்ஃபுல் ப்ரைடு அவ அப்படியே ப்ரௌடா ஷி இஸ் வேரிங் இட் அப்படிங்கிறார் மூக்க பஞ்சசக்தியில. there is pride in the way she is young. நீங்க இமேஜின் பண்ணுங்க நம்ம எப்படி இருந்தோம் at 16. எனக்கு ஞாபகம் இல்லை, நாட் மச். பாதி டீனேஜ் போர்ட் எக்ஸாம்லயே போயிடுது என்ன கேட்டா. I still have nightmares about writing my 12th standard math paper. ஒரு 2 வாரம் முன்னாடி கூட இருந்தது. 16 was gone with board exams. But maybe கொஞ்சம் if I am able to recall, அந்த இவா சொல்ற அந்த கனெக்ஷன் நம்ம எல்லாருக்கும் maybe we will be able to recall. அந்த ஸ்டேட்டை சொல்றா அவ. நீங்க இந்த வேர்ட்ஸை வச்சுட்டு இவ்வளோ டீப்பா அனலைஸ் பண்ணணும். ஒரு வார்த்தையில அவ போட்டுட்டு போயிட்டா, பட் there is so much depth and meaning to this. That is what we need to appreciate. And வாக் is always youthful தான். வாக்குனா சரஸ்வதி, always youthful. இதுக்கு ஸ்லோகங்கள் கூட இருக்கு, பட் ஐம் நாட் அவேர். ஆனா this how it is. ஸோ நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல புரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்லோகத்தை. Yes, thank you. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஸ்கூல்ல இருந்து ஃபோன் sure. I'm done. நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். Thank you, Mahari. Thank you. ராம் ராம். ராம் ராம். எனக்கு ஒரு if time permits, நவராத்திரியில எப்படி யூஸ்வலி தசநாம குரூப்னா நாங்க ஏதாவது ஒரு நாளாவது சாண்டிங்க்கு அந்த மாதிரி வி மீட். நவராத்திரியில பெருசா ஷெட்யூல் போடுவோம், அட்லீஸ்ட் 1 day வெயிட் ஆன, பாக்கி நாளா டீல்ல விட்டுருவோம். அத மாதிரி ஏதாவது திஸ் நவராத்திரி கேன் யூ ஆல் கம். ஸோ ஐ கிவ் யூ 2 or 3 ஆப்ஷன்ஸ். நான் குரூப்ல போடுறேன், யோசிச்சு சொல்லுங்க. இது ஜஸ்ட் டு டெல் யூ. ஒன்னு, பாராயணமா இருக்கிறது உங்களுக்கு பெட்டரா? டெய்லி 10 minutes பாராயணம் ஓவர் நவராத்திரி, அது ஓகேவா? அல்லது அம்பாளுடைய ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட இப்போ இஃப் ஐ கேன் கன்சாலிடேட் அண்ட் கிவ், உங்களுக்கு அது லிசன் பண்றது பெட்டரா? ஏதோ ஒரு விதத்துல அம்பாளை நம்ம தியானம் பண்ணணும், எய்தர் த்ரூ சாண்டிங் ஆர் த்ரூ டாக்கிங் அபவுட் இட், ஒரு டிஸ்கஷன் மாதிரியோ. அல்லது யூ வாண்ட் மீ டு கன்சாலிடேட் அண்ட் அந்த அம்பாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விதமா ஒரு டாக். பட் ஏதோ ஒரு விதத்துல அம்பாளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நவராத்திரி டைம்ல நம்ம வி ஹாவ் டு கிரியேட் ஓவர் 9 days இல்ல 1 day ஏதாவது. ஸோ நான் போடுற குரூப்ல திங்க் அபவுட் யுவர் ஆப்ஷன்ஸ் அண்ட் லெட் மீ நோ எதுக்கு நீங்க அவைலபிளா இருப்பீங்க. ஓகே, My opinion. உங்களோட கன்வீனியன்ட் டைமிங்க சேர்த்து போட்டுடுங்க. So it be able to decide. இல்ல நான் சொல்லிருக்கேன். In my opinion, எல்லாரும் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவளோட சார கொஞ்சம் சொன்னா நமக்கும் கேட்கறது. அதுதான் சொல்றேன், ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கட்டுமா, வேர் எவ்ரிபடி இஸ் டாக்கிங், ஆர் யூ வாண்ட் எப்போதும் போல கிளாஸ்ல நான் போர் அடிக்கிற மாதிரி நான் பேசி நீங்க கேட்கறீங்களா, இல்ல பாராயணமா? ஒரு நாள் பாராயணம் வச்சுட்டா so that எல்லாரும் சொன்ன மாதிரியும் ஆச்சு, நமக்கு ப்ராக்டிஸ் மாதிரியும் ஆச்சு. ஒண்ணு இன்னொன்னு மேபி one more day we can have it as discussion. அசூம் 20 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கும் பை தென். ப்ளீஸ் பார்த்து படிக்கிறதுக்காவது we'll be able to. என்னக்கா? பார்த்து படிக்கிறதுக்காவது தப்பில்லாம ஓரளவுக்கு பை தென் நம்ம ஸோ மேபி ஒரு கிளாஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். 20 ஆனோடனே அந்த 20 ரிவைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எனிவே நான் ஆப்ஷன்ஸ் போடுறேன், எல்லாரும் உங்களோட ஒப்பீனியன் போஸ்ட் பண்ணுங்க. தென் வி வில் சி மெஜாரிட்டி எப்படி வருதோ பார்த்துக்கலாம், என்ன அகாமடேட் பண்ண முடியாதோ வில் டூ. பட் ஒரு நாளாவது கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பாராயணம், நீங்க தனியா பண்ணாலும் சரி இல்ல குரூப்பா நம்ம சேர்ந்து பண்ணாலும், விச் எவர் வே இட் இஸ், தயவு செய்து பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் யூ பை திஸ் டைம் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் இந்த ஸ்லோகத்துக்கு மெயினா ஒரு மீனிங் இருக்கும். இப்ப இந்த ஸ்லோகத்துல எல்லாம் எங்க பாட்டி எப்படி சொல்லுவான்னா, இப்ப பாலா தப்பருச்சிம் வருது அப்படின்னா இங்க நடுவுல எங்கேயோ பாலையோட மூல மந்திரம் ஒளிஞ்சுன்னு இருக்கும், உனக்கு தெரியாதும்பா. மந்திர ரூபமா அது இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஐ வாண்டட் டு அந்த
இப்போ அந்த நம்மளுடைய சம்ஸ்கிருதியில காலத்துக்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த டைம்ல ஒரு விஷயம் பண்ணோம்னா அது மல்டிஃபோல்ட் எஃபெக்ட் உண்டு. அந்த ஒரு பிளேஸ்ல வச்சு பண்ணோம்னா அதுக்கு மல்டிஃபோல்ட் எஃபெக்ட் உண்டு. ஸோ நவராத்திரிங்கிறது புண்ணிய காலம். ஸோ இப்போ ஸ்லோகம் சொல்றதுக்கும் அந்த டைம்ல ஸ்லோகம் சொன்னா சொல்றதுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து இட் இஸ் மல்டிஃபோல்ட். அது வந்து ஷரத் புண்ணிய காலம். அது அந்த 9 days இஸ் அ புண்ணிய காலம். ஸோ நீங்க நைட்டோ பகல்லையோ ஏதோ ஒரு விதம் அந்த புண்ணிய காலத்துல மேக் யூஸ் ஆஃப் இட். இப்ப சொன்னா ஒரு 1x பலன்னா அப்ப சொன்னா 10x பலன் அப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அது தட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். சரியா? பார்ப்போம். வீல் சி நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ. ராம் ராம். Thank you.